தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் அம்மா எவ்ளோ நேரமா ஒரு காஃபி கொண்டு வரதுக்கு இவ்ளோ டைமா? இத வந்துட்டேன்டி. இந்தா. என்னம்மா இது வர வர உனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. காஃபில சக்கரை போட மாட்டேங்கிறியம்மா. ஆனா சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போட்டுற. ஏன் இப்படி பண்ணு? எனக்கு உங்க அப்பா ஞாபகமாவே இருக்குமா. என்ன பெரிய பொடலங்கா ஞாபகம். அவர் இல்லாமதான் ரொம்ப நிம்மதியா இருக்கே. ஏய், அவர் உங்க அப்பாடி. இப்ப யாரு இல்லன்னு சொன்னாமா? தொந்தரவு இல்லாம இருக்குல்ல, அத சொன்ன. பாவண்டி அவரு. சாப்பிட்டாரோ இல்லையோ பசி தாங்க மாட்டாரு. அண்ணி, சரி சரி சரி. அண்ணி வாமா சங்கீதா வா. வாங்கக்கா. ரஞ்சனி இல்லையா அண்ணி? ஆபீஸ் போயிருந்தாமா. இன்னைக்கு அவளுக்கு ஆஃப் தானே. ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது, அதான் அக்கா உடனே கிளம்பி போயிட்டாங்க. கஸ்டம்ஸ் வேலைனா அப்படிதானே. முதல் பத்திரிகைய ரஞ்சனி கையில கொடுக்கணும்னு வந்தேன். பரவாயில்ல, உங்ககிட்டயே கொடுத்துறேன். நான் ரஞ்சனிக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கைமா? நல்லா பாருங்க, என் பொண்ணு உமாவோட கல்யாண பத்திரிக்கை. ஆமா, உமாக்கு கல்யாணமா? சொல்லவே இல்ல. அதான் சொல்லிட்டேன்ல. அவளுக்கு இன்னும் படிப்பே முடியலையே, அதுக்குள்ள என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? அவசரம் இல்ல அண்ணி, அவசியம் வந்துருச்சு. நீ எதையும் மனசுல வச்சுட்டு பேசுற சங்கீதா. என்ன விஷயம் சொல்லு. அது இப்ப வேண்டாம் நீ. நீங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து என் பொண்ணு உமாவை நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. குடும்பத்தோடயா? ஏன் இப்படி கேக்குறீங்க? அவங்க அப்பதான் வீட்டை விட்டு போயிட்டாரே. அண்ணா, எப்போ? என்ன நீ ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? அந்த போட்டோ விஷயம். ரஞ்சினி அவரை ரொம்ப திட்டா. அவரையும் தப்பு சொல்ல முடியாது, அவ பண்ணது நியாயம்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. அண்ணி, உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியுமே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவரு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. இத பாருங்க அண்ணி, நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்களும் அண்ணனும் தம்பதி சமேதரா வந்துதான் உமாவை ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏ மீனா, சும்மா அம்மா கிட்ட சண்டைக்கு போகாத. அப்பா வந்தாலும் அவரை எதிர்த்து பேசாத, புரியுதா? சரிங்கக்கா. நக்கல் அடிக்காத. இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியது இருக்கு. காஃபி சாப்பிட்டுட்டு போ சங்கீதா. இல்ல நீ, டைம் ஆச்சு. இது நம்ம வீடு, எனக்கு புதுசா காஃபி கொடுக்கறது. வரேன் நீ. சரிம்மா. அண்ணி, கண்டிப்பா வந்துடணும். காத்துக்கிட்டே இருக்க. கண்டிப்பா வரேன். வரேம்மா. எவ்வளவு முக்கியமான ஃபைல் மறந்துட்டேன்னு அலட்சியமா சொல்றேன். மத்தவங்களோட நீ சின்சியரா இருப்பன்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். கொஞ்சம் கூட டியூட்டி கான்சியஸ் இல்லாம இருக்க. இல்ல சார், அது நான் அன்னைக்கு எடுத்து வச்சேன்னா எங்க வர வழியில எங்க மிஸ் பண்ணிட்டியா? எவ்வளவு முக்கியமான ஃபைல். இல்ல சார், வழியில எங்கேயும் மிஸ் ஆகல. டேய், எடுத்து வச்சேன்னு சொல்ற, வழியில மிஸ் ஆகலன்னு சொல்ற, அப்ப அந்த ஃபைல் எங்க? பர்சனல் எமோஷன்ஸ் ரஞ்சனிக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்ற. நீயும் அதே மாதிரி தான் இருக்க. முதல்ல வேலையில கவனம் வைக்கணும். வீட்டுல இருந்தா கூட வேலையை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓ, வீட்டுல போய் பாரு, இல்லன்னா எங்க தொலைச்சு அங்க போய் தேடி பாரு. உன்னால என் வேலைக்கு பிரச்சனை வந்துருப்போம்.
ஏன் நின்னுகிட்டே இருக்க? போய் ஃபைல கொண்டு வர வழியை பாரு, போ. மீன் குழம்பு சூப்பரா இருக்கு ரேகா. தேங்க்யூக்கா. ஆமா, இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத நித்யா என்கிட்ட சொல்லவே இல்ல. டேய், மீன் குழம்புக்குள்ள இப்படி ஒரு ருசி இருக்குங்கிறத இப்பதானே நான் உணர்றேன். அவளை கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு இனிமேலாவது மீன் குழம்பு எப்படி ருசியா வைக்கணும்னு கத்து கொடுக்க சொல்லணும். ஐயோ, வா நித்யா வா. நாங்க 2 பேரும் சாப்பிட்ட உடனே உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம் தான் நினைச்சோம். எதுக்கு தேங்க்ஸ்? எதுக்கா? இவ்வளவு ருசியா மீன் குழம்பு வச்சு உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்ததுக்கு தான். என்ன ருசி, என்ன ருசி? உலகத்திலே மீன் குழம்புக்கு மட்டும்தான் இவ்வளவு ருசி இருக்குன்னு சமைச்சு காட்டினதுக்கு. தங்கச்சியா? ஹலோ, உன் தங்கச்சி ரேகாவை பத்தி தான் சொல்றோம். அவ எங்க இங்க? இவ்வளவு அழகா இந்த ரூம் மணக்குதே, அதுக்கு என்ன காரணம்? உன் தங்கச்சி தான். இப்ப எங்க அவ? இப்பதான் கேரி எடுத்து போனா ரஞ்சினி கேபிடி கொண்டு போயிருப்பா. நான் அவங்க சித்தி பொண்ணுக்கா. நான் மட்டும் அவங்க சொந்த தங்கச்சியா இருந்தா அவங்கள இப்படி திமிரா விட்டுருப்பனா? ஏய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி சரி, அப்புறம் எப்ப எங்க வீட்டுக்கு வர? எதுக்குக்கா? எதுக்கா? இவ்ளோ ருசியான குழம்ப நான் மட்டும் சாப்பிட்ட போதுமா? எங்க வீட்ல எல்லாம் சாப்பிட வேணும். சமையலுக்காக மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்கு நீ வரணும்னு ஆசையா இருக்கு. உன்னை விட கேவலமா ஒரு தங்கச்சி எனக்கு இருக்கா. ஓஹோ. நித்யா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ வீட்ல தனியா தானே இருப்ப. போர் அடிச்சதுன்னா எங்க வீட்டுக்கு வரலாம்ல. சரிக்கா, போர் அடிக்கலனாலும் வருவேன். ஏன்னா எனக்கு ஊர் சுத்த ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்குல்ல. ரேகா, வாக்கா, உனக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்க, சாப்பிடு. வாய் மூடு. என்னடி இது? வேலை செய்யற இடத்துக்கு சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. அசிங்கமா இல்ல? நீ கொண்டு வந்து இவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க பாரு. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம எதுக்கு நீ வந்த? நீங்க இந்த ஃபைலை மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. இதை கொடுக்க தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா வர, சும்மா வரக்கூடாதுல்ல. சரி, நீ வா. அக்கா என்ன? வாடி. அக்கா, ஏன் நிறுத்துறீங்க? சாப்பிடுங்கக்கா, சாப்பிடுங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பா மீன் குழம்பு வச்சு தரேன். அந்த லூசு சொல்றத கண்டுக்காதீங்க, சரியா? எனக்கா சாப்பிடுங்கக்கா. ஓகே, ப்ளீஸ் சாப்பிடுங்கக்கா. வரேன்க்கா. அண்ணா இருக்காரா? மேலதான் இருக்காரு. நடுறா. அண்ணே வணக்கண்ணே. வாயா அருண், முன்னெல்லாம் இந்த பக்கம் அடிக்க வருவ, இப்போ இந்த பக்கமே வர்றதில்ல. என்ன வேற ஏதாவது தொழில் தனியா தொடங்கிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. ஏன்டா பயப்படுற? தப்பே இல்லை. காலம் ஃபுல்லாக ஒருத்தர்கிட்டே வேலை பார்க்கணுன்னு என்ன சட்டமாண்ணா? முதல்ல டீ கடையில் வேலை பார்க்குறோம் கூட வேலை கட்டு கெஞ்சுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கிடச்சிச்சின்னா ஒரு 4-5 வருஷம் இருப்பான். தொழிலில் இருக்கிற வளைவு சொலைவெல்லாம் கற்றுப்பான். அதுக்கப்புறம் அவனே ஒரு தனி கடையை ஆரம்பிச்சிருவான். டீ கடைக்கு மட்டும் இல்லை இந்த மெத்தடு, நம்மளை மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது பொருந்தும். இல்லைண்ணே, எனக்கு தனியாக தொழில் பண்ணுறதெல்லாம் விருப்பம் இல்லைண்ணே. ஏன்பா? உடம்புல வேர்வை சிந்தாம 1000 லட்சம் பார்க்குற தொழில் ஆச்சா இது? சரி சரி, இப்போ என்ன விஷயமா வந்த? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பத்திரிக்கையை உங்ககிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம் தான். இப்பெல்லாம் ஃபோட்டோ போட்டு பத்திரிக்கை அடிக்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சுல்ல அண்ணா? அது வந்து அருணே, உனக்கு சின்ன வயசு, வேகம் அதிகம், ஆனா உனக்கு விவேகம் கம்மி. உன்னை பிடிக்கிறதுக்காக கஸ்டம்ஸும் போலீஸும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு. நீ நாடானா அவங்களுக்கு உன் அட்ரஸை கொடுத்து நீ கூப்பிடுற. எவ்வளவு தைரியம் உனக்கு? அண்ணா, நான் அடிச்சிருந்தா அப்படி பண்ணியிருக்க மாட்டேண்ணே. பொண்ணு வீட்டில் இருந்து தான். அடிச்சிருந்தா எரிச்சு இருக்கணும்ல. தெரியாமல் நடந்துருச்சுண்ணே. அது என்ன நான் பார்க்குறேண்ணே. சரி சரி, நீ மாட்டிக்காம வேலை முடிக்கிறத பாரு. உனக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்குடா. கல்யாண வேலை வேற தலைக்கு மேல இருக்கும். போ, கிளம்பு போ. சரி வரங்கண்ணே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா. இல்லை வேண்டாண்ணே. டேய் வச்சுக்கடா. நீ மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு வர நிறைய செலவு இருக்குண்டா, வச்சுக்கோ. தேங்க்ஸ் அண்ணே.
காணமே, எங்க வச்சேன்? ஏமா ஆ, பத்திரிக்கை எடுத்துட்டு வர சொன்னா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இத வர்றமா. ரஞ்சினி, பத்திரிக்கை எங்க வச்சேன்னு மறந்து போச்சுமா. மறந்து போச்சா? எங்கேயாவது நல்லா தேடி பாருமா. ஹால்ல தான் வச்சமா. கல்யாண பத்திரிக்கை யாராவது தொலைப்பாங்களாமா? அதுக்கு ஏமா இவ்வளவு கோவப்படுற? வேணும்னா சங்கீதாட்ட கேட்டு இன்னொரு பத்திரிக்கை வாங்கிக்கலாமே. ஒண்ணு இல்ல, 1000 பத்திரிக்கை கூட வாங்கலாம். போன் பண்ணி முதல் பத்திரிக்கை உனக்கு தான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் பத்திரிக்கை தொலைஞ்சு போச்சு, இன்னொரு பத்திரிக்கை கூடன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? அபசகுணமா ஆயிடாது. உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. அந்த குழப்பத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலம்மா. எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அவரை பத்தி எதுவும் பேசாதம்மா. அவர் எங்கேயும் போக மாட்டாரு. வயிறு காஞ்சா தன்னால வீட்டுக்கு வருவாரு. ப்ளீஸ் நீ பத்திரிக்கை தேடி வைமா. ம். என்னம்மா இப்படி பண்ணிருக்க? யாரை கட்டி இப்படி இன்விடேஷன் அடிச்ச? ஏன் டிசைன் பிடிக்கலையா? வேணாம்னா மாத்திக்கலாம் அருண். ஐயோ, டிசைனை சொல்லல, போட்டோவை ஏன் பத்திரிக்கையில போட்ட? ஏன் நான் தான் போட சொன்னேன். இப்பெல்லாம் இன்விடேஷன்ல போட்டோ இருக்கிறது தான் ஃபேஷன். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? பத்திரிக்கையில போய் என் போட்டோ போட்டிருக்க. நான் தான் என்ன பத்தின விஷயம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருந்தும் ஏன் பத்திரிக்கையில பப்ளிசிட்டி பண்ற? இல்ல அருண், அம்மா தான். சரி, எல்லாம் இன்விடேஷன் கொடுத்தாச்சா? கால்வாசி கொடுத்துட்டோம். அவசரப்பட்டியோ உமா? எனக்கெல்லாம் பப்ளிசிட்டி இருக்கக்கூடாது உமா. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆபத்து. முதல்ல நான் தனியாளு, அது பிரச்சனை இல்லை. இப்ப என்ன நம்பி நீ இருக்க. என்னோட சுமையை விட உன்னோட சுமை தான் பெரிய சுமை. அதுக்காக தான் ஜாகிரதையா இருக்கணும்னு சொன்னேன். சரி, கொடுத்த வரைக்கும் போதும். இனிமே யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அப்புறம் உனக்கு தேவையான ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் நீயே எடுத்துக்கோ. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு எதிர்பார்க்காத. ஓகே ஓகே, பாய். பார்த்து மெதுவாப்பா. எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. மாப்பிள்ளைய கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு மரகத ஆண்டியோட பையன் கிஷோர். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, நான் சூசைட் பண்ணிக்குவேன். அன்னைக்கு போன்ல சொன்ன மாதிரியே பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டா போல் இருக்கே. மேடம் ப்ளீஸ், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. டே கார்த்திக், இந்த பொண்ணு எனக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க வந்த பொண்ணு இல்ல? உன் கூட சண்டை போட்டே.
ஒரு நிமிஷம் வாங்க. உட்காருங்க. சரியான டைம்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் லேட் பண்ணி தான் கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்கும். டயக்னைஸ் பண்ணி பார்த்ததுல உங்க பொண்ணுடைய யூட்ரஸ் இன்னர் லேயர்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கட்டி இருக்கு. அது உடனே ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணும். இல்லனா இட் மே லெட் டு கேன்சர் ஆல்சோ. நாளைக்கு ஆபரேஷன் பண்றது ரொம்ப நல்லது. என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவளை காப்பாத்துறதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா பண்ணித்தான் ஆகணும். இந்த ஹாஸ்பிட்டல் என்னமோ தொடர்கதாயிட்டே இருக்கு. முதல்ல இப்ப என் மகன் நடக்க போறது கர்ப்பப்பை ஆபரேஷன் இல்லம்மா, சந்திரமதியோட சந்ததியே இல்லாம செய்ய போற விதியோட விளையாட்டு.